Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி 4th யூனிட் த வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2. ஸோ இந்த யூனிட்டில் பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ பாரு, நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்ட் வார், அதாவது பனிப்போர், ரைவல்ரி பிட்வீன் த யூஎஸ் அண்ட் த சோவியத் யூனியன். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எனது ஒரு கொஷின் வந்து நான் மார்க் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். மார்க் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், மார்க் பண்ணாமல் விட்டுருந்தேன். பேஜ் 42 செகண்ட் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் என்னது, த லாங் மார்ச் 1934 அந்த டாப்பிக்கில் பாரு, லாஸ்ட்டில் இருக்குது, எண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃப் எண்டில் இருக்குது. அதில் வந்து எனது 4th லைன் பாரு, பை 1933 Mao had organized full control of the Chinese Communist Party. In 1934 the Communist Army of about 1 lakh set out on the long march. This march has become legendary. Of the 1 lakh who set out, only 20,000 finally reached northern Chennai late in 1935 after crossing nearly 6,000 miles. இது வரைக்கும் போதும். சரி, ஓகே. இனிமேல் நம்ம என்னது வீடியோக்குள்ளாடி போயிடுவோம். ஸோ பாரு, கோல்ட் வாரில் பாரு, ட்ரூமன்ஸ் பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். அதாவது இந்த கம்யூனிசம், அதாவது கம்யூனிசம்னா பொது உடைமை, ஸோ அதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரூமனுடைய வரையறை என்னவாக இருந்துச்சு. இன் 1948 த சோவியட்ஸ் had established socialist governments in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet Army. அதாவது ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து என்னது, நாசிஸோடைய கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்ட நாட்டில் வந்து இந்த சோவியத் இராணுவமே என்ன செய்யுது, 1948லேருந்து எனது பொது உரிமை அரசுகள் வந்து என்ன செஞ்சிச்சு, ஏற்படுத்திச்சு. Truman, the president of USA, pursued a policy of containment of communism. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடு இதோடைய குடியரசுத் தலைவரான ட்ரூமன் வந்து என்ன செய்கிறாரு, இந்த பொது உடைமையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு வரையறையை முன்மொழிகிறாரு. The Soviets were however determined not only to maintain control of Eastern Europe but also keen on spreading communism worldwide. ஆனால் வந்து எனது சோவியத் நாடு என்ன செஞ்சிச்சு, அவங்க இவர் வந்து என்ன தான் செஞ்சாலும் எனது சோவியத் நாடு வந்து எனது ஈஸ்டர்ன் யூரோப்பா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க வந்து எனது பொது உடைமை கருத்தை வந்து பரப்புறது எனது தீர்மானமாக இருந்துச்சு. ஸோ கோல்ட் வார் பாரு, த ரைவல்ரி தட் டெவலப்ட் after World War II between the US and the USSR and their respective allies created tension which is referred to as Cold War. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்த நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கு இடையில் வந்து இவங்களுக்கு இடையில் வந்த ஒரு விரோதம் வந்து ஒரு பரபரப்பை வந்து எனது அந்த விரோதமான போக்கு, அதுக்காக அவங்க அடியில் கூடி ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்து என்னது பனிப்போர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. they did not take recourse to weapons. இவங்க வந்து என்ன செய்யலை, இதுக்கு நேரடியாக வந்து ஆயுதங்களை கொண்டு என்ன செய்யலை, தாக்குதல் நடத்தலை. instead they waged war on political, economic and ideological fronts. ஆனால் எனது அவங்க அரசியல் பொருளாதார சிந்தனை தளங்களை தான் வந்து என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு ஆயுதமாக வந்து என்ன செஞ்சாங்க, தேர்ந்து கொண்டாங்க. அடுத்தது வந்து எனது மார்ஷல் பிளான். மார்ஷல்ங்கிறவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவருடைய பிளான் என்ன திட்டம் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. அதாவது இந்த வெஸ்டர்ன் யூரோப்பு வந்து என்னது தன்னுடைய செல்வாக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அமெரிக்க நாடு வந்து என்ன செய்யுது, மார்ஷல் பிளானை வந்து என்ன செய்யுது, உருவாக்குது. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery
ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை த செகண்ட் வேர்ல்ட் வார். அதாவது இந்த திட்டம் வந்து என்னது, செகண்ட் வேர்ல்டு வாரோடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்காக எனது அமெரிக்க டாலர்களை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்து வழிவகை செய்து. பாரு அடுத்தது, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வாஸ் மச் கன்சர்ன் தட் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஸ்லொகேஷன் காஸ்ட் பை த போஸ்ட் வேர்ல்ட் வார் II பீரியட் வேர் இன்க்ரீஸிங் த அப்பீல் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இன் த வெஸ்டர்ன் யூரோப். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு வந்த வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் டிஸ்லொகேஷன்னா எனது இடம்பெயர்வு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எனது மேற்கு வெஸ்டர்ன் யூரோப்போடைய பொது உடைமை கருத்து வளர்கிறதுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லி என்னது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து என்ன செய்து கருதுது. த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜார்ஜ் சி மார்ஷல் அட்வான்ஸ் த ஐடியா ஆஃப் அ யூரோப்பியன் செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் டு பி ஃபினான்ஸ் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதனால் வந்து என்னது அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய செயலாளர், அதான் செக்ரட்டரி ஜார்ஜ் சி மார்ஷல் அப்படிங்கிறவர் வந்து எனது யூரோப்போடைய சுய முன்னேற்ற முயற்சிக்கு தன்னுடைய நாடு வந்து எனது பண உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாரு. 16 நேஷன்ஸ் பிகேம் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து என்னது இந்த திட்டத்துக்கு மூலம் கிட்டத்தட்ட 16 நாடுகள் வந்து என்ன செஞ்சிச்சு, பயனடைஞ்சிச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வாஸ் ஆஃபர்ட் த்ரூ த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதாவது எனது நிர்வாக அப்புறம் தொழில்நுட்ப உதவிகளும் அமெரிக்க ஐக்கிய பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாகத்துக்கு கீழே வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, வழங்கப்பட்டுச்சு. மார்ஷல் பிளான் ஃபண்டிங் எண்டட் இன் 1951. இது வந்து எனது இந்த மாதிரி நிதி, இந்த மார்ஷல் திட்டத்தின் மூலமாக நிதி கொடுக்கறது வந்து எனது 1951 வந்து எனது முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மார்ஷல் பிளான் வந்து இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இந்த மார்ஷல் பிளான் இதிலேருந்து வந்து என்னது நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. பேஜ் வந்து 43 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னது ஸோ இந்த அந்த மேலே உள்ள பேராகிராஃபை முடிச்சுட்டு அதோட வந்து அந்த கண்டென்ட் வந்து முடியாது. ஸோ அந்த கண்டென்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால எனது அந்த ப்ளூ கலர் காலமில் இருக்கக்கூடிய எனது அந்த பிக்சருக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு கூட சேர்த்து மார்க் பண்ணிக்கோ. மார்ஷல் அட்வான்ஸ் த ஐடியா ஆஃப் அ யூரோப்பியன் செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் to be financed by the United States. 16 nations became part of this program. Administrative and technical assistance was offered through the Economic Cooperation Administration of the United States. Marshall Plan funding entered in 1951. So இது வரைக்கும் என்னது மார்க் பண்ணிக்கோ. ஸோ அடுத்தது வந்து என்னது ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்சஸ். மிலிட்ரி அலையன்சஸ்ன்னு என்னது இராணுவ ஒப்பந்தங்கள் வந்து என்னது உருவாக்குறது. ஸோ ஃபஸ்ட் அதில் வந்து நேட்டோ. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் யூரோப்பியன் allies formed the North Atlantic Treaty Organization, that is NATO, to resist Soviet aggression in Europe. in year வந்து என்னது 1949. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடும் ஸோ அதோடைய தோழமை நாடுகளும் சேர்ந்து எனது நார்த் அட்லாண்டிக் ரீஜனில் வந்து எனது ஒரு ஒப்பந்த அமைப்பை வந்து எனது 1949 வந்து ஏற்படுத்தி வந்து எனது சோவியத் ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பு போக்கை வந்து யூரோப்பில் வர்றதை வந்து என்ன செய்து தடை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இட் வாஸ் அன் இன்டர் ஸ்டேட் மிலிட்ரி அலையன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப். அதாவது இது வந்து எனது நார்த் அமெரிக்கா அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸுக்கு இடையில் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். த மேஜர் மெம்பர் கண்ட்ரீஸ் இன்க்ளூடட் கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாண்ட், இட்டலி, லக்சம்பர்க், த நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல் அண்ட் த யுனைடெட் கிங்டம். இதில் முக்கியமான உறுப்பு நாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் எனது கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாண்ட், இட்டாலி, லக்சம்பர்க், த நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல், அப்புறம் யுனைடெட் கிங்டம். லேட்டர் கிரீஸ் அண்ட் டர்க்கி ஜாயின் த ஆர்கனைசேஷன் 1952. அதான் 1952 அதுக்கப்புறம் எனது கிரீஸும் டர்க்கியும் கூட என்ன செய்யுது, துருக்கியும் வந்து எனது இதில் ஜாயின்ட் ஆகிக்குது. ஜெர்மனி ஜாயின்ட் த நேட்டோ இன் 1955. ஜெர்மனியும் 1955 இந்த நேட்டோவில் வந்து என்ன செய்யுது, ஜாயின் பண்ணிக்குது. த சீஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் நேட்டோ வாஸ் த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த நார்த் அட்லாண்டிக் ரீஜியன். ஸோ இதோடைய மெயினான கொள்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனது
நார்த் அட்லாண்டிக் ரீஜனில் வந்து அமைதியையும் வந்து பாதுகாப்பையும் வந்து என்ன செய்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது தான். ஸோ அதை தான் அதுக்காக தான் எனது இந்த நேட்டோங்கிறது மெயினாக உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து என்னது, சீட்டோ ஆர் மணிலா பேக்ட். சீட்டோ ஆர் மணிலா பேக்ட் 1954. The Southeast Asia Treaty Organization (SEATO) was organized for the collective security of countries in Southeast Asia. அதாவது தென்கிழக்கு ஆசியாவுடைய ஒப்பந்த அமைப்பு அப்படிங்கிறது என்னது, அதாவது சீட்டோ. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோடைய ஒரு கூட்டு பாதுகாப்பை வந்து முன்னிறுத்தினது அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோயிங் த சைனிங் ஆஃப் த மணிலா பேக்ட் பை த யூஎஸ், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, த பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் த பாகிஸ்தான். ஸோ இது வந்து இங்கே யார் யார், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அப்புறம் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான், இந்த நாடுகளெல்லாம் வந்து என்ன செஞ்சுது, இந்த சீட்டோவில் வந்து என்ன செய்யுது, கையெழுத்து போடுது. மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சீட்டோ were committed to prevent communism from gaining ground in the region. அதாவது இந்த ஒப்பந்தத்து மூலம் இந்த உறுப்பு நாடுகள் வந்து எனது இந்த பகுதியில் வந்து பொது உடைமை சிந்தனை வந்து எனது, அதாவது சோஷியலிசம், கம்யூனிசம் வந்து பரவுறதையும் அதை வந்து எனது செல்வாக்கு பெறுறதையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த சீட்டோ வந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டுச்சு. அன்லைக் த நேட்டோ அலையன்ஸ், சீட்டோ ஹேட் நோ ஜாயிண்ட் கமாண்ட்ஸ் வித் ஸ்டாண்டிங் ஃபோர்ஸஸ். அதான் ஆனால் எனது நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கிறது மாதிரி வந்து எனது நிரந்தர படையோ ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ வந்து என்னது இந்த சீட்டோவில் வந்து என்னது கிடையாது. அடுத்தது வந்து என்னது, வார்சா பேக்ட். As the counter to the NATO, Soviet Union organized the Soviet bloc countries for a united military action under the Warsaw Pact. அதாவது இந்த நேட்டோக்கு எதிராக சோவியத் நாடு வந்து, ஏன்னா நேட்டோ வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, நேட்டோ சீட்டோ இதெல்லாம் வந்து என்னது இந்த மெயினாக வந்து இந்த கம்யூனிசத்தை தடுக்கிறதுக்காக தான் வந்து என்னது சோவியத் யூனியனுக்கு எதிராக தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக சோவியத் யூனியன் வந்து என்ன செய்யுது, வார்சா பேக்டை வந்து என்ன செய்யுது, ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ சோவியத் நாடு வந்து எனது தன்னுடைய ஆதரவு நாடுகளை கொண்டு எனது உருவாக்குனது தான் வந்து என்னது வார்சா பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். In December 1954, a conference of 8 European nations, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania and Russia took place in மாஸ்கோ. ஸோ யூரோப்பில் உள்ள 8 முக்கிய நாடுகளான அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, அப்புறம் ஈஸ்ட் ஜெர்மனி, போலண்ட், ருமேனியா, ரஷ்யா இதெல்லாம் வந்து என்னது டிசம்பர் 1954 வந்து என்ன செய்யுது, ஒன்று சேர்ந்து வந்து என்ன செய்யுது, மாஸ்கோவில் வந்து கூடி என்னது ஒரு கலந்துரையாடலை வந்து என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. They concluded the treaty on May 14, 1955. இவங்க May 14, 1955 சேர்ந்து ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தத்தை வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் த வார்சா பேக்ட். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வார்சா பேக்ட், வார்சா உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். எ ஜாயிண்ட் கமாண்ட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரீஸ் வித் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் மாஸ்கோ வாஸ் செட்டப். அதாவது எனது இந்த நாடுகள் வந்து எனது மாஸ்கோ வந்து தலைமையிடமாக கொண்டு வந்து எனது ஒரு கூட்டு இராணுவ அமைப்பை வந்து என்ன செய்கிறாங்க, நிறுவனாங்க. The Warsaw Pact was dissolved in 1991 following the breakup of USSR. அதாவது 1991 வந்து இந்த வார்சோ பேக்ட் வந்து எனது சோவியத் யூஎஸ்எஸ்ஆர் வந்து எனது முடிவு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா வந்து எனது பிளவுபடுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுது, இந்த வார்சோ பேக்ட் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அடுத்தது சென்டோ ஆர் த பாக்தாத் பேக்ட். ஸோ பாரு, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், 3rd கொஸ்டின் ஸ்டார்டிங்லேருந்தே மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணிக்கோ அப்படியே. In 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Baghdad Pact. அதாவது எனது டர்க்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இந்த நாடுகள் எல்லாம் 1955 ஏற்படுத்தின ஒப்பந்தம் தான் வந்து எனது பாக்தாத் ஒப்பந்தம். In 1958, the United States joined the organization and thereafter it came to be known as the Central Treaty Organization. அடுத்து 1958 வந்து என்னது, இதில் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இணைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது மத்திய
உடன்படிக்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, இதுக்கு பேர் வந்து என்ன செய்யுது மாறுது. திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓப்பன் டு எனி அரப் நேஷன் டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த ரீஜியன். அதாவது இந்த ஒப்பந்தம் வந்து எனது அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பக்கூடிய எல்லா அரபு நாடுகளுக்கும் இது திறந்தே இருக்கிறதா வந்து எனது அறிவிக்கப்பட்டுச்சு. சென்டோ வாஸ் டிசால்வ்ட் இன் 1979. இது வந்து எனது 1979 வந்து எனது இந்த ஆர்கனைசேஷன் வந்து எனது கலைக்கப்பட்டுச்சு. அடுத்தது கொரியன் வார் பாரு. த கொரியன் வார் மேட் த கோல்ட் வார் ரியலி ஹாட். அதாவது இந்த கொரிய போர் வந்து எனது இந்த பனிப்போரை வந்து இன்னும் சூடு பிடிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் கொரியா வாஸ் partitioned as north and south, each side sought to win legitimacy by unifying the country. அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால் எனது கொரிய நாடு வந்து எனது நார்த் கொரியா சவுத் கொரியா வந்து 2 பிரிவாக வந்து 1945 பிரித்ததுக்கப்புறம் உருவான 2 நாடுகளும் வந்து எனது மறுபடியும் வந்து எனது ஒருங்கிணைப்பை தான் வந்து என்ன செஞ்சு ஒன்று சேர்றதை எனது வலியுறுத்துச்சு. த பிரசிடெண்ட் ஆஃப் நார்த் கொரியா கிம் டூ, தட் இஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, அந்த கட்சியில் உள்ளவர் டிசைடட் டு ஆக்ட் பிஃபோர் ஹிஸ் சதர்ன் ரைவல் சிக்மேன் ரீ, தட் இஸ் த ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா காட் த சான்ஸ். அதாவது அந்த நாட்டோடைய வடகொரியாவுடைய அதிபரான செகண்ட் கிம் அப்படிங்கிறவர் வந்து எனது தென் கொரிய சதன் பார்ட்டுக்கு எதிராக இருந்த எனது சிக்மன் ரீ இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னையே இவர் வந்து எனது செயல்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, முடிவெடுக்கிறாரு. ஹி லான்ச்ட் அன் அட்டாக் இன் ஜூன் 1950 வித் த tacit சப்போர்ட் ஆஃப் ஸ்டாலின். இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஸ்டாலினுடைய ஒரு சப்போர்ட்னால வந்து ஜூன் 1950 வந்து என்ன செய்கிறாரு, இவர் வந்து படையெடுப்பை வந்து என்ன செய்கிறாரு, தொடங்குறாரு. போத் கிம் அண்ட் ஸ்டாலின் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் த யூஎஸ் டு இன்டர்வென்ஸ். ஆனால் வந்து எனது இந்த கிம்மும் ஸ்டாலினும் வந்து எனது இந்த பிரச்சனையில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தலையிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, எதிர்பார்க்கலை. த வார் லாஸ்டட் ஃபார் 3 years. இந்த போர் வந்து எத்தனை வருஷம் நடந்துச்சுன்னா எனது 3 வருஷம் வந்து நடந்துச்சு. த ஹியூமன் காஸ்ட் வாஸ் எனார்மஸ் பட் த கொரியன் பீப்புள் கெயின்ட் நத்திங். ஸோ இந்த போர்னால் வந்து எனது மனித உயிரிழப்பு வந்து ஒரு கணக்கிட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த கொரிய மக்களுக்கு இதனால் எனது எந்த லாபமும் வந்து என்ன செய்யலை, கிடைக்கல. அடுத்தது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். இதுவும் வந்து எனது ஒரு 2 மார்க் கொஸ்டின், அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. த capitalist countries led by the US were politically designated as the first world, while the communist states led by the Soviet Union came to be known as the second world. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய தலைமையில் கூடின ஒரு முதலாளித்துவ நாடுகள் வந்து உலக அரசியலில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, அதாவது முதலாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லியும், சோவியத் நாட்டுடைய தலைமையில் கூடின பொதுவுடைமை நாடுகள் வந்து எனது செகண்ட் கண்ட்ரிஸ், வேர்ல்டு கண்ட்ரிஸ், 2ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுச்சு. ஸ்டேட்ஸ் அவுட் சைட் தீஸ் 2 வேர் கால்டு தேர்ட் வேர்ல்டு. அதாவது இந்த 2 பிரிவிலையும் சேராமல் வெளியில் இருந்த நாடுகளை வந்து 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க. இது வந்து 5th 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதோட வந்து எனது வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போகும் அப்படிங்கிறதுனால இதோட வந்து செகண்ட் வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.